ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இபிஎஃப்ஓ வெப்சைட்டில் நம்மளோட பாஸ்வேர்ட் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க இல்லாமல் மறந்துட்டோம், இல்லை நம்மளோட யூஎன்னோட நம்மளோட பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணி நம்மளோட பாஸ்வேர்டை மீட்டெடுக்கலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட யூஎன் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்டை நான் இன்சர்ட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா யூஎன் நம்பரும் பாஸ்வேர்டை இன்வேலிட்னு ஷோ ஆகுது. இந்த மாதிரி இஷ்யூ இல்லை பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்கிற இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணி நியூ பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு உங்களுக்கு இஷ்யூ ஆகும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் யூஏ நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் அண்ட் மொபைல் நம்பர், இந்த 5 டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. நம்மளுக்கு மஸ்ட்டாக இருக்க வேண்டியது நம்மளோட மொபைல் நம்பர் நம்ம கையில் அப்போவே இருக்கணும், ஏன்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் ஒன் பை ஒன் பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏ நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் இந்த 4த்தையும் என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரையும் கரெக்டாக வேலிடாக மொபைல் நம்பர், அதாவது இபிஎஃப்ஓவில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க செக் பாக்ஸ், அதாவது என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஐ நியர்பை கன்சிட் ப்ரொவைட் மை ஆதார் ஐ பயோமெட்ரிக் அண்ட் த ஓடிபி. என்னன்னா உங்களோட ஆதாருக்கு லிங்க் பண்ணியிருக்க அதே நம்பர் தான் நீங்கள் இபிஎஃப்ல லிங்க் பண்ணியிருப்பீங்க. அந்த மொபைல் நம்பரை கொண்டு இந்த இடத்துல லிங்க் பண்ணி வச்சிருக்கோன்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு அது தேவைப்படும். ஒன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணி கரெக்டாக முடிச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு எரர் பண்ணால் கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகாது. ஒன்ஸ் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க கேப்சாவை ரீலோட் பண்ணிக்கோங்க. ரீலோட் பண்ணி வர நியூ கேப்சாவை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கெட் அண்ட் ஆத்தரைசேஷன் பின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகிருக்கும். உங்களோட மொபைல் நம்பரில் லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர்ஸ் மட்டும் இங்கே ஷோ பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு எந்த நம்பர் தெரியல ஷுவர் ஆனால் அந்த 4 நம்பர் வச்சு நீங்கள் ஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களோட ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறோம். நீங்கள் பழைய பாஸ்வேர்டாக போட்டிங்கன்னா அது அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ முடிஞ்சிருக்கும் 1 இல்லை 2 சேஞ்சஸ் பண்ணி நியூ பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு மல்டிபிள் அட்டம்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ முடிஞ்சால் நீங்கள் கூகுளும் பண்ணிக்கலாம், இல்லாது ஜிபிடி, ஜெமினி ஏதாச்சும் ஒரு ஐஏ யூஸ் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ணி ஸ்லைஸ்லி சேஞ்சஸ் நீங்கள் அதில் மேக் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணுறதுன்றது பெரிய விஷயமா இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் மிஸ் அவுட் ஆகிடுச்சுன்னா ஆஃப்டர் 90 days ஆகும் நீங்கள் ஃபர்தர் கொடுத்து நியூ பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்ககிட்ட யூஏ நம்பர் இருக்கும், டேட் ஆஃப் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் மொபைல் இது கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சுன்னா உங்களோட பாஸ்வேர்ட் ரீஜென்ரேட் ஆகிடும். ஆஃப்டர் 1 or 2 hours கழிச்சு நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கலாம்.